என்ன டிராய்டர்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமா, நம்ம சொந்தக்காரங்க வண்டி. சரி, வயல்ல உழுதுக்கு கேட்டேன், காலமா எடுத்துட்டு உழுதுட்டு கொண்டு வா அப்படின்னாங்க. ரூபா கொடுத்து நீ உழவு என்ன ஆள வச்சு உழுதோம்னு லேசா மேல்ட்டால கீச்சிட்டு போயிருவான். அண்ணா நீங்கள் பாட்டு மொட்டையை எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிழிச்சிட்டு ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு. எல்லாரும் அப்படி ஓட்டுறது ஊரில் ஒருத்தர் ஓட்டுறதால நீங்கள் எல்லாரும் சேர்த்து சொல்லாதீங்க. உழுதோம்னா நம்ம மன திருப்தி கேட்டாலும் ஆழமா உழுது பாட்டு போயிடலாம். பருவம் பண்ணணும்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆழமா உழுதுட்டு போயிடலாம். மத்தவனா நம்ம நினைக்கிற மாதிரி உழ மாட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளே உழலான ஒரு ஆசை. சரி உழு பாப்போம். கலப்பல்ல சக்கி உள்ள இறக்கிறி வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு நல்லா இறக்கி பயிற்சி விட நண்பர்களே நல்லா கேளுங்க. அதாவது நம்ம சொந்த வண்டினாதான் கலப்ப உள்ள இறங்கும், மற்ற வண்டினா கலப்ப உள்ள இறங்காது, மேட்டால உழுத எடுத்து போயிடும். ரெண்டு பேரும் காட்டுக்கு உழவு ஓட்ட வரவங்களை ஒழுங்காக ஓட்டி தராத மாதிரியே பேசுகிறீங்க. அப்படிலாம் கிடையாது. 1-2 பேர் பண்ணுறதுக்கோசரம் இருக்குங்க, எல்லோரும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காதிங்க. சொல்லப்போனால் நீங்களே ஆழமாக ஓட்டல, மேலாமல் தான் கீறிட்டு போகிறீங்க. இதில் வேறு ஆழமாக ஓட்டி எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஆழமே ஓட்டலை, அதில் என்ன மன நிம்மதி? ஆழமாக கிளம்பி ஆழமா இறக்கு இறங்கிட்டா இன்னும் மேட்டாதான் முழமை இருக்கல இறக்கு. மணலு சரி, மழை பெஞ்ச ஈரத்துல நல்ல பொது ஈரம் நல்லா ஜம்முன்னு இருக்கு. அடி அடிவான பிடிங்கி வருது, அடி பண்ணாலும் பிடிங்கி வருது, பிடிங்கி வருது. அதனால நம்ம மணக்காடு தானே, முக்கா பதத்துல இறங்கினாலும் போதும். பிடிக்குதா? ஆனா இருந்தாலும் ஆழமா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மேலாமே ஓட்டு வந்துடலாம். நீ அங்கே நிற்கிறேண்ணா, அடிமண் பெந்தா இப்போ என்ன பிரச்சனை? தண்ணி குடிக்காதவங்க சொல்ல குடிக்கும். இவங்க ஃபாலோவர்லேயும் நான் ஒரு ஆள் தான். ஏன்னா இந்த வீடியோ நான் பார்த்தேன், வியூஸ் எவ்வளோ போயிருதுன்னு பார்த்தா 2,80,000 வியூஸ் போயிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் தப்பாக புரிஞ்சுருப்பாங்க. நான் 5 கிலோ போட்டுனா பழைய வீடியோ இருக்குது, யூடியூப்லேயும் இது போஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஆழம் இறக்கி ஓட்டியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். வண்டியை விட்டு இறங்கியே இதெல்லாம் ஓட்டக்குள்ளே முதுகு வலி வலிக்கும். அவர் பாட்டு மேலாம் ஓட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. காலையில் ஏந்திரிக்குள்ளே முதுகு வலி வலிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ முதுகு வலிக்குதுன்னு. இதெல்லாம் லொட்டேட்டர் காஞ்சக்காடு ஓட்ட போனால் புழுதி அப்படி பறக்கும். இந்த எவ்வளோ புழுதி பறகுது பார்த்தீங்களா? மூக்குலேருந்து மண்ணே வரும். அவ்வளோ மாஸ்க் போடாமலாம் ஓட்டவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கும் மேலாமுக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஓட்டக்குள்ளே.